தமிழக கட்சிகளிடையே தொகுதி பங்கீடுகள் முடிஞ்சு கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில போட்டி போட போறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு சில கட்சிகள் தங்களோட வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில ராகுல் காந்தி பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் ராகுல் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி கடைசியா பேச வந்த ராகுல் காந்தி தமிழகத்துல அடுத்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு சொல்ல, ஆளுங்கட்சி கூட்டணியும் தங்களோட தேர்தல் வேலைகளை துரிதப்படுத்த தமிழகத்துல தேர்தல் களைகட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. தமிழக வாக்காளர் பெருமக்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்திய வாக்காளர் பெருமக்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எழுதி 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 வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏப்ரல் 18ஆம் தேதி 2019க்கான நாடாளுமன்ற தேர்தல். இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எந்த இழுபறியும் இல்ல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரே நிலைதான், ஒரே நிலைதான், ஒரே நிலைதான். இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எந்த இழுபறியும் இல்ல. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரே நிலைதான், ஒரே நிலைதான், ஒரே நிலைதான். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரே நிலைதான், ஒரே நிலைதான், ஒரே நிலைதான். நல்லவர்கள் வந்தா சேர்த்துக்கொள்வோம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நல்லவர்கள் வந்தா சேர்த்துக்கொள்வோம். எந்த இழுபறியும் இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அம்மா 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 அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாண்டவர்கள் நாங்கள், பாண்டவர்கள் நாங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எறும்பை போல செயல்பட்டு ஒவ்வொரு வாக்காக கொண்டு வந்து நாம் சேகரிப்போம், சேகரிப்போம், சேகரிப்போம். வாக்காளர் பெருமக்களே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனிமே சந்தேகப்படாதீங்க. வாக்காளர் பெருமக்களே, ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனிமே சந்தேகப்படாதீங்க. எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணின்னு முடிவாகிடுச்சு. ஆனா யார் யார் எங்கெங்க போட்டின்னு பிரிச்சிருக்கணுமா இல்லையா? அதான் ஒவ்வொரு கூட்டணியா தங்களோட இருக்கிற கட்சிகள் எந்தெந்த இடத்துல போட்டி போடுறாங்கன்னு தொகுதிகளை பிரிச்சுக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. இந்திய நாட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பொது தேர்தல் நடக்குது. இது தேர்தல் திருவிழான்னு தான் சொல்லணும். இந்த நாட்டுக்கு அடுத்து யாரு பிரதமரா வரப்போறாங்க அப்படின்னு மக்கள் முடிவு செய்யற முக்கியமான தருணம். நாடு முழுக்க 7 கட்டமா தேர்தல் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம்னா என்ன, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, தேர்தல் களத்துல இவங்களோட பணி என்னன்னு நம்ம அண்ணாத்த அவரோட மொழியில சொல்ல வந்திருக்காரு. கவனமா கேளுங்க. அல்லா ஜனங்க வணக்கம் மாமே. என்ன எப்படி இருக்கீங்க? சைக்கமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தரமான மேட்ரு மாமே. வர மே மாசம் இந்திய பிரதமர் சீட்ல அத்தி யாரு குந்த போறாங்க அப்படின்றதுக்கான பார்லிமெண்ட் லோக்சபா எலெக்ஷன் முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல மாமே, நம்ம ஸ்டேட்ல எம்எல்ஏக்கான இடைத்தேர்தல் எப்பங்கிறதையும் சும்மா பிகில வச்சு ஊட்டாங்க மாமே. பிகில வச்சு ஊட்டாங்க. ஏப்பா எல்லாம் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷனா. அது என்னப்பா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன? எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன? எலெக்ஷன் கமிஷன்னா என்ன தெரிஞ்சுக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னா தப்பாக பேசாத. எலெக்ஷனை பத்தி துட்டு குத்தா மாறுதப்பா நம்மோட புத்தி. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது எலெக்ஷன் இல்லாத நேரத்துல சும்மா உருண்டுக்கணும் மண்டுக்கணும் மண்ணு நிற்பாமேன்னு பத்துனுக்குமாமே.
ஆனால் எலெக்ஷன் வச்சு வச்சுக்கோமா சும்மா பட்டு நல்லப்பா மாரி பெரிய படம் எடுக்க மாமே. படம் வேற லெவல் படம். சீன்லாம் சும்மா செதுக்கியிருப்பாங்க மாமே. இந்த சுப்ரீம் கோர்ட்டு, ரிசர்வ் பேங்க்கு, பார்லிமெண்ட் மாதிரி மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெஜாரான பவரை இந்திய அரசு பிரசாசனம் குத்துக்கிறாங்க மாமே. இந்த மாதிரி அமைப்புக்கு தான் அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இத்த தமிழை சொன்னாக்கா தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள். என்ன கத்தாக்குதா? அது மட்டும் இல்லாமல் தான் 5 வருஷத்துக்கு ஒரு தபா எலெக்ஷன் நடத்தி இந்த மத்திய மாநில அரசாங்கத்தை நிர்ணயிக்கிறது, அப்புறம் வாக்காளர் பட்டியலை விட்டுருது, அப்புறம் அரசியல் கட்சிங்க என்னங்கிறது அங்கீகாரம் கொடுக்குறது, அப்புறம் சின்னத்தை ஒதுக்குறது, வேட்பாளர் செலவினா கண்காணிக்கிறது. முக்கியமாக மாமே இந்த தேர்தல் விதிமுறையை மீறத்தை பைனாக்குள்ள வச்சு சும்மா கரெக்டாக நோட்டா விடுறது மாமே. அது மட்டும் இல்லை, அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு, இந்த கட்சி அந்த கட்சிக்கும் தாவல் பற்றிய குரங்கு மாதிரி அந்தமாரி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் சும்மா தட்டி அமுச்சு விட்றது. இந்த வேட்பாளர் சொத்து விவரம், அப்புறம் கிரிமினல் கேஸு, இது எல்லாத்தையும் வேட்புமனுல கூவுறது மாமே. அது மட்டும் இல்லை, இந்த வர தேர்தலில் இருந்து ஓட்டு போகிறதுக்கு சும்மா கையிலே கூட்டு விட்டு அமுச்சு விட்றாங்கப்பா. இந்தமாரி பல்லான மட்டும்தான் அடிக்கிட்டே போகலாம் மாமே. எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ண அந்த செகண்டில் இருந்து மிலிட்டரி, போலீஸு, இன்கம் டேக்ஸு, வட்டாட்சியர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொட்டாட்சியர் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் வரணும், போய்க்கணும். வாயை ஊற்றாத கொடுக்கக்கூடாது. முக்கியமாக கரெக்டாக சொன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துக்கு பவர் மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் வேற லெவல் பவர் மாமே. இதான் மாமே மேட்ரு. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத கரெக்டாக விட்டேன். கரெக்டா என்ன கொட்டை முழிக்கிற? இந்த தேர்தல் நடத்த விதிமுறையை சொல்கிறேன், நீ ஏன் சொல்லாமல் போறியாப்பான்னு பார்க்குறியா? சொல்கிறேன் அடுத்த வாரம் சொல்கிறேன் மாமே. நீ வேணா நம்ம டீ கடை அங்கே கூவுறேன். கரெக்டா? இந்த வாரம் தமிழக அரசியல் தலைவர்களின் உரையிலிருந்து விழுந்த வார்த்தைகளை எடுத்து மாலையா தொடுத்து தந்திருக்கோம். பார்க்கலாமாங்க. அவர் இப்போதான் முத தேர்தல் களத்துக்கு வர்றாரு. தேர்தல் களத்தில் என்ன வடக்கு எது, தெற்கு எது, கிழக்கு எது, மேற்கு எதுன்னு அவருக்கு திசை இனிமேல் தான் தெரிஞ்சுக்குவார். எங்கள் கூட்டணி நாங்கள் பேசி முடிச்சிட்டோங்கிறது சொன்னோம். நல்லவர்கள் வந்தால் சேர்த்துக்கொள்வோம். அப்படிங்கும் போதே 3/4 பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் இந்த கூட்டணி பேச்சில் அவர்களுக்கு இடமில்லை என்பதுதான் அர்த்தம். அம்மாவுடைய அரசு இது கண்ட்ரோல் போன்றது. மற்றொன்று பாராளுமன்ற தேர்தல் என்பது இதயம். எனவே ரத்த ஓட்டம் இருந்தால் தான் எல்லாமே செயல்படும். அந்த கண்களும் இதயம் ரொம்ப முக்கியம். அதான் இதயம் பொறுத்தவரையில் பாராளுமன்றம், கண்களை பொறுத்தவரை சட்டமன்றம். ஏதோ சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு அவர் தான் சொல்லு. எங்களோட கட்சியில சாதாரண தொண்டன் கூட மோடின்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த வாரம் எங்களை என்னென்ன செய்திகள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்றாங்க, வாங்க கேட்கலாம். எவ்வளோ சட்டம் போட்டால் கூட இவங்களாம் திருந்த மாட்டேன்றாங்க. இது ஒரு கீழ்த்தரமான ஒரு சம்பவம். பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், எந்த அக்கிரமம்னா செய்யலான்ற முடிவு சமுதாயம் வந்துச்சு. அதாவது தண்டனை கொடுமையாக இருந்தால் தான் அடுத்த தடவை மனிதன் தப்பு பண்ண மாட்டான். துபாய் மாதிரி தானே கொண்டு வரணும். அந்த தண்டனைக்கெலாம் துபாய் தான் கரெக்டு. வாழ்நாள் ஃபுல்லாக சிறையில் இருக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. ஏன்னா தண்டனை கொடுக்கறதுனால தப்பு குறைன்னு பார்த்தா எப்பயோ குறைஞ்சிருக்கணும். எனக்கு இப்போ முதல்ல தேர்தல் கூட்டணின்றதே தப்பு. அது தேர்தல் ஆணையத்தில் கூட்டணின்னே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரணும். கொள்கை கூட்டணி இதெல்லாம் ஒரு ஷோ. மக்களுடைய சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர சுருட்டுறேன்னு சேவை செய்கிற மாதிரி யாரும் கிடையாது. இப்போ நான் ஒரு கொள்கையோடு நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறேன்? எனக்கு அவங்க செய்து பிடிக்கலன்றதுக்காக தான் ஒரு கொள்கையோட நிற்கிறேன். இப்போ அந்த கொள்கையெல்லாம் மறந்துட்டு ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக போய் நிற்கிறதுலாம் சரின்னு எனக்கு தோணுது. அதுக்கு அவங்க ஆரம்பிக்காமலே இருந்திருக்கலாமே, ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கட்சியில் அவங்க சேர்ந்துருக்கலாமே. அது அரசியலே கிடையாது. இந்த போன எலெக்ஷனில் இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்க, இந்த எலெக்ஷனில் இன்னொரு கட்சி கூட. இதுக்கு அரசியலே கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை சின்னத்தை விட மக்கள் பிரச்சனை மையப்படுத்தப்படும். புதிய இளைஞர்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள். சின்னத்தை வச்சுட்டு ஏமாத்தின காலம்லாம் போயிடுச்சு. ஏன்னா மக்கள் இப்போ நல்ல விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க. இந்த வாரத்தோட செய்திகளோட சாரத்தை சுவை குறையாம உங்க மனசுல தூவுனது மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.